திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் ஜவுளி கடையில் சேலைகளை திருடிச் சென்ற பெண்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே பரபரப்பான வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதியில் 10 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கடைகளுக்கு வந்த நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார். பூட்டை உடைத்து கடைகளில் விலை உயர்ந்த பொருட்கள் இல்லாததால் திருடன் கொள்ளையடிக்காமல் திரும்பிவிட்டான். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடைக்குள் புகுந்து பாத்திரங்களை திருடிய நபரை 10 நாட்களுக்கு பிறகு கடையின் உரிமையாளரே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார். சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் சுந்தரம் தெருவில் சாமியானா கடை நடத்தி வருகிறார். கடந்த 5ஆம் தேதி கடையில் இருந்த பாத்திரங்கள் திருடு போனது. மர்ம நபர் ஒருவர் கடைக்குள் புகுந்து திருடுவது சிசிடிவியில் தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் நாகராஜன் என்பவரை கடை ஊழியர்களே கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நகை வியாபாரி மீது மிளகாய் பொடி தூவி 50 சவரன் நகை 9 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த சம்பவத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி இரவு பரதராமி பகுதியில் இருந்து நகைகள் மற்றும் பணத்தை வசூல் செய்து தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது குட்லவாரி பள்ளி பகுதியில் இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் ரங்கநாதன் மற்றும் அவரது நண்பர் மீது மிளகாய் பொடியை தூவி 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 9 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றது. இந்த வழக்கில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த புஷ்பராஜ், மோகன், கௌதம் மற்றும் ஹேம்நாத் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 45 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.